டைரக்டர் அச் வினோத் டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்க படம் தான் ஜனநாயகன். ஜனநாயகன் படம் ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் மூவியாக ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த படம் 2026 பொங்கலுக்கு ஜனவரி 9 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் வெங்கட் பிரபு டைரக்ஷனில் நம்ம தளபதி நடித்து ரிலீஸ் ஆன கோட் படத்தில் சிவகார்த்திகேயன் கிட்ட கன்னு பிடிங்க சிவா அப்படின்னு நம்ம தளபதி விஜய் சிவகார்த்திகேயன் கிட்ட சொன்னார். அதுக்கு சிவகார்த்திகேயன் தளபதி கொடுத்த கன்னு மட்டும் பிடிக்காம நம்ம தளபதியோட ரிலீஸ் டேட்டையும் சேர்த்து பிடிச்சிட்டாரு. அதாவது நம்ம தளபதி நடிப்பில் ரிலீஸ் ஆன த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைப் படம் செப்டம்பர் 5 தான் தியேட்டரில் 2024 ரிலீஸ் ஆச்சு. கன்னு பிடிங்க சிவா அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம தளபதி விஜயோடைய ரிலீஸ் டேட்டையும் சேர்த்து பிடிச்சாரு. டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் நடிச்சிருந்த மதராசி படமும் இந்த வருஷம் 2025 செப்டம்பர் 5 தியேட்டரில் சேம் ரிலீஸ் டேட்டில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. தளபதி கொடுத்த கன்னையும் பிடிச்சாரு, அவருடைய ரிலீஸ் டேட்டையும் பிடிச்சாரு. இப்போ டைரக்டர் சுதா குங்குரா டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் ஹீரோ நடிச்சிருக்க பராசக்தி படம் இப்போ 2026 பொங்கலுக்கு ரிலீஸ் அப்படின்னு அஃபிஷியலாகவே இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் ஜனவரி 9 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் ரிலீஸ் ஆன 5 நாள் கழிச்சு சிவகார்த்திகேயன் ஹீரோ நடிச்சிருக்க பராசக்தி படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு இப்போ அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பராசக்தி படம் ஜனவரி 14, 2026 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. தளபதி கொடுத்த கன்னு பிடிச்சி அவருடைய ரிலீஸ் டேட்டை பிடிச்சி இப்போ சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி படம் நம்ம தளபதியோட ஜனநாயகன் படத்துக்கு போட்டியாக ரிலீஸ் ஆகுது. போட்டி இல்லையோ எப்படி இருந்தாலும் ஒரு படம் மக்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக அந்த படத்தை கொண்டாடுவாங்க. தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படமும் சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி படமும் 2 படமுமே மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு நினைக்கிறேன். 2 படமே நல்லா இருந்து மக்களுக்கு பிடிச்சா சரி. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் கார்த்தி நடிப்பில் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான படம் தான் கைதி. படத்தை மலேசியன் லாங்குவேஜில் இப்போ ரீமேக் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு பேண்டூனா அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இப்போ மலேசியன் கைதி படமான பேண்டூனா படத்துடைய அஃபிஷியல் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசரை பார்க்குறப்ப அப்படியே சேம் கைதி படத்தை பார்க்குற மாதிரி அப்படி ஒரு ஃபீலாக இருக்குது. ஹிந்தியில் ரீமேக் பண்ணுறோம் அப்படின்னு பயங்கரமாக சொதப்பி வச்சுட்டாங்க. ஆனால் மலேசியன் ரீமேக்கில் நல்லா தரமாக எப்படி ரியலாக இருந்துச்சோ அதே மாதிரி எடுத்திருக்காங்க போல். அசல் கார்த்தி நடிப்பில் ரிலீஸ் ஆன கைதி படம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் அச்சு பிசுறாமல் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். டீசர் கட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. மலேசியன் கைதி ரீமேக் படமான பேண்டூனா படம் நவம்பர் 6 மலேசியன் லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. லாஸ்ட் சாமுராய் ஸ்டாண்டிங் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் வெப் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் நவம்பர் 13 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. குட் நியூஸ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி நெட்ஃப்ளிக்ஸில் அக்டோபர் 17 தமிழில் கூட ரிலீஸ் பண்ணுறாங்க. பேர் பாலகிருஷ்ணா பாலையா அவர்கள் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் அகண்டா படத்துடைய மிகப்பெரிய சக்ஸஸ்க்கு அப்புறம் இப்போ அகண்டா படத்துடைய பார்ட் 2 இப்போ எடுத்துட்டு இருக்காங்க. இந்த பார்ட் 2 படத்தில் ஆக்டர் சமிதா அவர்கள் முக்கியமான கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு பர்த்டே விஷயோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அகண்டா 2 மூவி டீம். அது மட்டும் இல்லாமல் ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் இப்போ ஹீரோ நடிச்சிட்டு இருக்க படம் தான் பென்ஸ் படம். டைரக்டர் எல்சியூ, அதாவது டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட எல்சியூ யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகிற படம் தான் பென்ஸ். இந்த படத்தில் ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் ஹீரோவை நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தில் நிவின் பாலி வில்லன் கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ பென்ஸ் படத்தில் ஆக்டர் சமிதா அவர்கள் நடிக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பர்த்டேவுக்கு பென்ஸ் மூவி டீம் பர்த்டே விஷயோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் துல்கர் சல்மான் ஹீரோவை நடிக்கிற 41வது படத்தில் ஹீரோயினாக ஆக்டர் பூஜா ஏத்தே நடிக்கிறதா இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக பூஜா ஏத்தாவை வெல்கம் பண்ணி ஒரு கிளிம்ஸ் வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இந்த வீடியோ யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஆக்டர் முனிஷ்காந்த் ஒரு புது படத்தில் ஹீரோவாக நடிக்கிறாரு. இந்த படத்துக்கு மிடில் கிளாஸ் அப்படின்னு டைட்டில் வச்சு இந்த படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் டீசர் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆஹா தமிழ் ஓடிடியில் இப்போ ஷூ அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸோடைய சீசன் 2 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த வெப் சீரிஸ் செப்டம்பர் 19 ஆஹா தமிழில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் பார்த்திபன் ஒரு புது படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு நான் தான் சிஎம் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோவாக ஆக்டர் பார்த்திபனே நடிக்கிறாரு. இந்த படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இந்த படத்தை நெக்ஸ்ட் இயர் 2026 நம்ம எதிர்பார்க்கலாம். டைரக்டர் சசி டைரக்ஷனில் விஜய் ஆண்டனி அவர்கள் ஹீரோவை நடித்து ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான படம் தான் பிச்சைக்காரன் படத்துக்கு அப்புறம் மறுபடியும் டைரக்டர் சசியோடு சேர்ந்து விஜய் ஆண்டனி அவர்கள் ஒரு புது படத்தில் நடிக்கிறாரு. இந்த படத்துக்கு 100 சமையல் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. 100 சமையல் அப்படிங்கிற இந்த படத்தை விஜய் ஆண்டனியை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. விஜய் ஆண்டனி இந்த படத்துக்கு மியூசிக்கும் பண்ணுறாரு. இந்த படம் 2026 May 1 உழைப்பாளர் தின ஸ்பெஷலாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் நட்டி நடராஜ் அவர்கள் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் ரைட் படம் செப்டம்பர் 26 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹவுஸ்மேட்ஸ் அப்படிங்கிற தமிழ் படம் செப்டம்பர் 19 G5 ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வேம்பு படம் இப்போ ஆஹா தமிழ் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸ்டார் விஜயில் ரொம்பவே ஃபேமஸான ஷோ தான் பிக் பாஸ். இப்போ பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் கிராண்டாக அக்டோபர் 5 ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் கவின் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் கிஸ் படத்தில் ஹீரோயினா ஆக்டர் பிரீத்தி ஆசிரியராக நடிச்சிருக்காங்க. கிஸ் படம் செப்டம்பர் 19 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போ கிஸ் படத்துக்கு சென்சாரில் யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆக்டர் ஆனந்த்ராஜ் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் மதராஸ் மாஃபியா கம்பெனி. இன்றைக்கி இந்த படத்துடைய அஃபிஷியல் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. டீசரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். கொரியன் ஆக்டர் டான்லி ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் ஹோலி நைட் டீமன் ஹண்டர்ஸ். இந்த படம் இப்போ தமிழ் கொரியன் லாங்குவேஜில் அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். இந்திரா அப்படிங்கிற தமிழ் படம் செப்டம்பர் 19 சன் நெக்ஸ்ட் ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.
ஆக்டர் ரைசா லீட் ரோல் நடிச்சிருக்க ஒரு புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நோவா அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படம் சினிமேட்டிக் யூனிவர்ஸை எடுத்துகிட்டு வர போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த படத்துடைய கண்டினியூஸ்னா அடுத்தடுத்து நிறைய படங்கள் வரப்போகுது அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் எப்படி ஹாலிவுட்டில் டிசி சூப்பர் ஹீரோ யூனிவர்ஸ், மார்வல் சூப்பர் ஹீரோ யூனிவர்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி நம்ம இந்தியன் சினிமாவிலையும் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் கான்செப்டில் நிறைய படங்கள் வரப்போகுது போல். இப்போ ரீசெண்டாக மலையாளத்துலேருந்து லோகோ அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படமும் ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸாக எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் மிராய் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படமும் ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸாக எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஏற்கனவே தெலுங்கு லாங்குவேஜில் ஹனுமான் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. அதுவும் ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸாக தான் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அதுக்கப்புறம் பாகுபலி பிரபாஸ் நடிப்பில் ரிலீஸ் ஆன கல்கி படம், அதுவும் ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸாக தான் எடுத்துகிட்டு வராங்க. இது எல்லாமே ஒரு சூப்பர் ஹீரோ யூனிவர்ஸ் மூவியாக எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம தமிழ் சினிமாவில் எல்சியூ அப்படிங்கிற லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸை நம்ம லோகேஷ் கனகராஜ் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காரு. இது கேங்ஸ்டர், ட்ரக்ஸ் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸாக லோகேஷ் கனகராஜ் எடுத்துகிட்டு வந்துருக்காரு. நம்ம தமிழ் சினிமாவில் மட்டும் ஒரு சூப்பர் ஹீரோ யூனிவர்ஸ் மூவிஸ் தான் வரலை. கூடிய சீக்கிரம் நம்ம தமிழ் சினிமாவிலையும் சூப்பர் ஹீரோ கான்செப்டை வச்சு ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸ் படங்கள் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு முதல்ல நம்ம தமிழ் சினிமாவில் தரமான ஒரு சூப்பர் ஹீரோ மூவி வந்தே ஆகணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் வரக்கூடிய நாட்களில் நம்ம தமிழ் சினிமாவிலேருந்து ஒரு தரமான சூப்பர் ஹீரோ படம் வருதா அப்படின்னு. அவ்வளோ ஸோ இன்றைக்கான சினிமா அப்டேட் முடிஞ்சு. இன்றைக்கி பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வேல் 10 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.